ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக எவ்வளோ கருமையாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு அடர்த்தியாகவும் இந்த அளவுக்கு கருமையான முடியும் வேணுமா? கண்டிப்பாக இந்த ஹேர் டையை எப்படி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இந்த ஹேர் டையை பயன்படுத்தி பாருங்கள். முடி நல்லா அடர்த்தியாக வளரும். அதே மாதிரி எவ்வளோ கருகருன்னு இருக்குது பாருங்களேன். இந்த அளவுக்கு அடர்த்தியாக முடி கருமையாக வேணுமா? பாருங்கள், நிறை முடி எல்லாமே மாறி கருமையாக மாறுது. சரிங்களா? எந்த அளவுக்கு கருமை கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டைனா நம்ம ஹேர் டை தான். பாருங்கள், இந்த ஹேர் டை எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத வாங்க ஒரு சாம்பிள் பார்ப்போம். பாருங்கள், நாங்கள் பண்ண ஹேர் டை எவ்வளோ கருமையாக இருக்குது பார்த்தீங்களா? ஆஹா, எப்படா இந்த அளவுக்கு கருமையாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த அளவுக்கு கருமையான ஒரு ஹேர் டை தாங்க நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இதை எப்படி ரெடி பண்ணியிருக்கோன்னு ஆர்வமாக பார்க்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். அதில் நம்ம என்ன பண்ணணும்னா இரும்பு கடாய் தான் எடுக்க போகிறோம். எப்போயுமே ஹேர் டை பண்ணணும்னா இரும்பு கடாய் தான் எடுத்துக்கணும். அதில் நம்ம என்னென்னா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் எடுத்துருக்கோம். அது லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து வெந்தயம் ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் போடுறோம். அதையும் நல்லா வறுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இது 3யுமே சேர்த்து நல்லா பொன் நிறமாக வறுக்கணும். கருகருன்னு வரணும். பாருங்கள், எந்த அளவுக்கு கருகருன்னு வரும்ன்றதை லைவாகவே பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம அதை வறுத்து எடுக்கணும். அப்போ தான் நமக்கு கருமையான ஒரு ஹேர் டை, அதுவும் சூப்பரான ஒரு ஹேர் டை வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணி காட்டுறோம். பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது. நல்லா வறுக்கணும். எந்த அளவுக்கு கருமையாக கிடைக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட்டும் அந்தளவுக்கு பக்காவாக கிடைக்குங்க. பாருங்கள், நம்ம வீடியோவை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு கருமையாகிடுச்சு பார்த்தீங்களா? நல்லா கருகணுங்க. கருகி நல்லா நம்ம கையில் எடுத்து நசுக்குனாலே உடையணும். அந்த அளவுக்கு இருக்கணுங்க. பாருங்கள், அந்த அளவுக்கு நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஆறணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்ன பண்ண போகிறோன்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா ஆறணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லைட்டாக கிண்டி விடுங்க. அப்போ தான் அந்த சூடு ஆறும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். பாருங்கள், எந்த அளவுக்கு கரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு கரிஞ்சிருந்தால் தான் நமக்கு பக்காவான ஹேர் டை கிடைக்கும். இப்போ ஆறிடுச்சு. அதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றிடுறோம். மாற்றி இன்னும் கொஞ்சம் ஹீட் இருக்குது, அது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குவோம். அதில் ட்ரையாக இருக்கணும். அதை எடுத்து அந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா அரைச்சிட்டு வரணும். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வாங்க. அப்போ தான் நமக்கு ஹேர் டை நல்லா நைஸாக கிடைக்கும், கட்டிகள் இல்லாத. நம்ம இதை அரைச்சிட்டு வருவோம். அரைச்சிட்டு எந்த பக்குவத்தில் காட்டுறோம் அப்படின்றதையும் பாருங்கள். இப்போ இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இது பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. எந்த அளவுக்கு பக்குவமாக அரைச்சிருக்கோன்னு பாருங்கள். நல்லா நைஸாக இருக்கும். இதையும் இன்னும் நைஸாக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணால் ஒரு ஜல்லடை வச்சு நம்ம ஜலிச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத, எப்படி அது என்ன கன்சிஸ்டன்சியில் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணால் ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். அதில் நம்ம வீட்டில் உள்ள ஜல்லடை ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை நம்ம கொட்டி நல்லா சலிக்கணும். எந்த வித கட்டிகள் இல்லாத நல்லா நைஸாக சலித்து எடுக்கணும். பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு நல்லா நைஸாக சலித்து எடுத்துக்கணும். பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது பார்த்தீங்களா? இதை நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு கூட வச்சுக்கலாம். நமக்கு தேவை ஏற்படும் பொழுது இதை பயன்படுத்திக்கலாம். இது உடனே எடுத்து போட்டுக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹேர் டை தான் இது. நமக்கு டைமிங்லாம் கிடையாது. நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். மீதியை டப்பாவில் போட்டு நம்ம மூடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எப்போ தேவையோ அப்போ எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தலையில் நமக்கு தேவைக்கேற்ப 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு அதோட என்ன பொருள் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்ற பாருங்கள். என்ன ஆயில் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும்.
அதே மாதிரி இந்த ஹேர் டைலாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறது தான். நமக்கு எந்த வித ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. உடனே ரெடி பண்ணி நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். அதனால தான் அந்த பொடியை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஆயில் வந்து கடுகு ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கடுகு ஆயில் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நம்ம அந்த லிக்விட் பதத்துக்கு எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ரொம்பவும் தண்ணி ஆயிடக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்க வேணாம். நார்மலாக இருக்கிற மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அந்தளவுக்கு பக்குவமாக எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு ஒயிட் கலர் பீங்கான் தான். ஆனால் அந்த பவுலே பார்த்திங்களா எவ்வளோ கருப்பாக இருக்குன்ட்டு. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஹேர் டைங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இது போல் வீடியோக்கள் நம்ம சேனலில் நிறையவே இருக்குது. நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ கருமையாக இருக்குது பார்த்திங்களா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு 2 டைம் உபயோகப்படுத்துங்க. அதேமாதிரி குளிக்கும் போது ஒரு 2 ஹவர்ஸ் விட்டுட்டு குளிங்க. நார்மல் வாட்டர்லேயே குளிங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது பாருங்கள். கையில் எவ்வளோ கருமையாக கருகருன்னு இருக்குது பார்த்திங்களா. அவ்வளோ அருமையான ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழுசாக தெரியும். பார்த்திங்களா எந்த அளவுக்கு கருமையாக இருக்குன்னு பாருங்கள். இப்படி ஒரு ஹேர் டை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு அருமையான ஒரு ஹேர் டை தான் இந்த ஹேர் டை. அதுவும் 3 பொருள் தான் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்பலாம் பொருள் கிடையாது, வெறும் 3 பொருள் தான். அதை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் டையை ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் சூப்பரான ஒரு ஹேர் டைங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஹேர் டை அப்ளை பண்ணும்போது தலையில் வந்து ஆயில் இருக்கக்கூடாது, ஹேர் வந்து ட்ரையாகவே இருக்கணும். அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா தான் பக்காவான ரிசல்ட் கிடைக்கும். ஓகே பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.